ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையில் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் நீர் எங்கள் நடுவில் உலாவுவதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தந்து உம்முடைய மகிமை வெளிப்பட செய்யும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் நீர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபிரேயர்கள் நிறுவம் 1ஆம் அதிகாரம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்கள் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வ சுகத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய நன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தையும் நம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவாயர் தம்மல் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். இவர் தேவதூரை பார்க்கலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாக அவர்களில் மேன்மை உள்ளவரானார். எப்படியான நீர் தேவனுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாயிருப்பேன் என்று அவர் தூதர்களால் யாருக்காவது எப்போதாகலும் சொன்னது உண்டாகும். மேலும் நமது முதற் பேனார் ஒரு உலகத்தில் பிரவேசிக்க தேவதூர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவுள் என்றார். தேவதூதரை குறித்தோ நம்முடைய தூதர்களை காட்டுகளாகவும் நம்முடைய ஊழியக்காரை அக்னி ஜுவாலையாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறது. அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போகும், ஒரு சால்வையைப் போல் அவைகளை சுருட்டுவீர். அப்பொழுது மாறிப்போகும், நீரோ மாறாதவராக இருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. மேலும் நம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரையில் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களுக்கு யாருக்காகலும் எப்போதாகலும் அவர் சொன்னதுண்டோ? ரட்சிப்பை குறித்து சுதந்திரிக்கப் போகிறவர்கள் நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆழ்விகளாக இருக்கிறார்கள் அல்லவோ? 2ஆம் அதிகாரம். ஆகையால் நாம் கேட்டவைகளை கொண்டு விலகாதபடி அவைகளை மிகுந்த ஜாக்கிரதமாக கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூரமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்திக்கும் கீழ்ப்படியாமைக்கு நீதியான தண்டனை வரத்தக்க அவர்களுடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்ட பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களுக்கும் அது உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினால் அற்புதங்களினாலும் பலவிதம் பலத்த செய்கைகளும் நம்முடைய சித்தத்தின்படியும் பகிர்ந்து கொடுக்க பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் நாம் ஒரு சாட்சி கொடுத்ததுமாருக்கு எவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையுற்றி இருப்போமே. ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அது அவர்களுக்கு தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்துல ஒருவன் சாட்சியாக மனுஷனை நினைக்கிறதற்கு மனுஷகுமாரனுடைய நீர் விசாரிக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம்? அவன் தேவதூரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனுக்கு அதிகாரியாக வைத்த சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் என்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தபடிக்கு தேவதூரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உச்சரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் நமக்காகவும் நம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகள் மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவங்களினாலே பூரணப்பட்டிருக்க அவருக்கு ஏற்றதாக இருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரன் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகளே, மாம்சத்தையும் இரத்தத்தையும் உண்டாக்கி இருக்கும்போது அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்கள் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய சாதானவன்
தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளாக்கி யாவரையும் விடுதலை பண்ணியிருக்க. அப்படி ஆதலால் அவர் தேவதூருக்கு உதவியாக கைவிடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை சுமந்து நீக்கி செய்வதற்கு எதுவாக தேவ காரியங்களுக்கு இரக்கமும் உண்மையுள்ள தேவன் ஆசாரியருமாக இருக்கும்படி எந்த விதத்தில் நம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால் அவர் சோதிக்கப்படுகிறவருடைய உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதிகாரம் 3. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரியை நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை சகல கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தது போல இவரும் நம்மை குறித்து ஏற்படுத்தினவருக்கு உண்மையாளோ இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணுறவர் வீட்டை பார்க்கலும் அதிக கனத்திலும் அதிக மகிமை பாத்திரமாக அதிக கனத்துக்குரியவருமாக இருக்கிறார். அவர் அதுபோல் மோசே பார்க்கலாம். அவர் அதிக மகிமை பாத்திரராக இருக்க. ஏன்னா எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும். எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனால் அவருடைய வீட்டில் எங்கு உண்மை உள்ளவனாக இருந்தான். கிறிஸ்துவ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவர்கள் குமாரனாக உண்மை உடையவராக இருக்கிற நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டு மலையும் முடிவறிந்த உறுதி தாமே அவருடைய விடாய் திருப்போம். ஆகையால் பரிசுத்தவான்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே வெள்ளாட்டுகளும் ஒன்றது போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலமும் என் கிரியைகளை கண்டார்கள். அதனால் நான் அந்த சந்ததி ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று என்னுடைய வழி அவருடைய உள்ளதென்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதும் இல்லை என்று சொல்லி எங்களுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார். சகோதரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான விசுவாசிகளான ஒருவனுக்குள்ளும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் ஒருவனின் இன்று முதல் பாவத்தின் வஞ்சனைகளினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று என்னப்படுமோ யாவும் சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். என்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுகள் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தான் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷ காலம் யாரை ஆலோசித்தார்கள்? பாவம் செய்கிறவர்களே அல்லவா? அவருடைய அவர்கள் சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிட்டு பின்னும் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று அவரை குறித்து ஆணையிட்டார். அவர்களை குறித்து அல்லவா? அதனால் அவிசுவாசத்தினாலே அவர்களை அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று அப்புறம் பார்க்கிறோம். அதிகாரம் 4. ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நம்முடையதாக இருக்க உங்களில் ஒருவன் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடி பயந்திருக்க கடவுள். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நாங்களும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்களை கேட்ட வசனம் அவர்களுக்கு அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ இந்த ஏழையை பார்க்கலும் நாமோ இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறோம். இளைப்பாறுதல் கிரியைகள் உலகத்தோடு முடிந்தது. இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில் என்று மெய்யாகவே ஆணையிட்டு சொல்லுகிறேன். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்தார். 7ஆம் நாள் முடிந்து அவருடைய ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறாரோ அன்றியும் அவர் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் நான் அதில் பிரவேசிப்பது என்ன என்று கேட்டேன்.
வரப்போகிற ஆகையால் அதில் பிரவேசிக்கிற இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக அவர்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு முன்பு தாவீதின் சிங்காசனத்திலே சொல்லி இருக்கிறபடி இன்று என்னை சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறிக்கிறார். அவர்களை பார்த்து இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தாதிருந்தால் பின்பு அவர்கள் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்கள் எங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிங்கள். தேவனை நம்முடைய கிரியைகளினால் முடிந்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்போம். ஆகையால் அந்த சிஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகலும் கீழ்ப்படியாமலினாலே விழப்போகாதபடி நாம் அந்த ஒவ்வொருடைய வார்த்தையினால் ஜீவனும் வல்லமை உருவானதும் அவளும் உருக்கமானதும் ஆத்மாவையும் ஆவியையும் அணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க ஒரு உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாகவும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அகலமும் சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிற்கிறது. அதனாலே தேவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு இருக்கிறபடினாலே நாம் இயேசு நம்மோடு இருக்கிறதுனாலே நாம் சோதிக்கப்படுகிறோம். தம்முடைய பலவீனங்களை குறித்தையும் பரிதபிக்கப்பட்ட நிலைமைகளை குறித்தையும் பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றினாலும் தேவன் தம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருக்கிறார். பிரதான ஆசாரியரே நம்பி இருக்கிறார். அதனால் நாம் இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் சேர கடவோம். ஒரு விசை கூட ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையும் அவரது அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆமேன் ஆமேன். ஜெபிப்பான். ஆண்டவரே, இந்த வேளையில் நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளின் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதுக்கு நன்றி. நல்ல பகுதியை தந்திரிகை தொடர்ந்து தேவ சுத்தம் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.